அதாவது இந்த பதிகம் முழுக்கவே ஸ்ரீரங்கநாதனை வெவ்வேறு அவதாரங்களா அனுபவிச்சு பாடியிருக்கார் பெரியாழ்வார். அதுக்கு ஒரு உபலட்சணமாக, உபலட்சணம்னா ஆகு பெயர்னு சொல்லுவா, ஆங்கிலத்துல சைனக்டோக்னு சொல்லுவா. அதுக்கு ஒரு உதாரணமா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறுங்கிறோம் இல்லையா, அது போல ராவணனை வதம் செய்த ராமன்னு குறிப்பிட்டு இது போல வெவ்வேறு அவதாரங்களாக அரங்கனை பாடினேன். அதனால இப்ப முதல்ல ராவணனை குறிப்பிடுறார். அதாவது ராவணனை எதிர்த்து போர் புரிவதற்காக ராமபிரான் வருகிறான். அப்ப ராவணன் நினைச்சானா, இவன் யாரா சாதாரண மனுஷன் ராமன், நான் யார் தெரியுமா, பரு வரங்கள் அவை பற்றி எத்தனை பெரிய பெரிய வரம் வாங்கியிருக்கேன், அதை புடிச்சுன்னா பலமா படை ஆலித்து போருக்காக சண்டை போட்டுண்டு விழுந்தானை போர் புரிகிறேன்னு ராமனை எதிர்த்து வந்தான். அப்படி வந்த ராவணனை ராமன் என்ன பண்ணான்னா, செரு அரங்க பொருதழித்த, அடுத்து ஒரு அரங்க இருக்கு பாருங்க, அரங்கன்னா அழியும்படின்னு அர்த்தம், செருனா செருக்குன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, செரு அரங்க, ராவணனுடைய செருக்கு, கர்வம், ஈகோ அத்தனையும் அரங்க, அரங்க என்றால் அழிந்து போகும்படின்னு அர்த்தம், நொறுங்கி போகும்படி. பொருது, பொருதுனா போர் செய்து. ராமபிரான் தர்மத்துக்கு உட்பட்டு தாம் பெருமாளா இருந்தாலும் ஒரு மனிதனைப் போலவே போர் புரிந்து அழித்த ராவணனை அழித்தானே அந்த ராமன். அப்ப செரு அரங்க பொருது அழித்த, அவன் செருக்கெல்லாம் அரங்க அழியும்படியாக பொருது அழித்த, சண்டை போட்டு அவனை வதம் பண்ண. திருவாளன் திருப்பதி மேல், திருன்னா பொதுவா லக்ஷ்மின்னு அர்த்தம், திருவாளன்னா லக்ஷ்மியை உடையவன். என்ன லக்ஷ்மினா ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கார் மணவாள மாமுனிகள். வீரலட்சுமி விஜயலட்சுமி, ராவணனை எதிர்த்து போர் புரியக்கூடிய வீரலட்சுமி தைரியலட்சுமி, அவனை எதிர்த்து வெற்றி கொண்ட விஜயலட்சுமி, அந்த திருவை உடையவன் திருவாளனாகிய ராமபிரான். அவனுடைய திருப்பதி மேல், பதின்னு சொன்னா ஊருன்னு அர்த்தம், திருப்பதினா திவ்யமான க்ஷேத்திரம், திவ்ய தேசம். இதுதான் ரொம்ப முக்கியமான வரின்னு மணவாள மாமுனிகள் காட்டியிருக்கார். திருப்பதி மேல், மேல்னா அதை குறித்துன்னு அர்த்தம். இந்த பதிகம் இருக்கே, பெருமாளை பத்தி பாடல, திருப்பதி பெருமாளுடைய திவ்ய தேசமான ஸ்ரீரங்கத்தை பத்தி பாடினேன்ட்டாராம். அப்படியே 9 பாட்டையும் நினைச்சு பாருங்க. திருவரங்கம் என்பவனேலாம் பாட்டு பாடல, திருவரங்கம் என்பதுவே, திருவரங்கம் என்பதுவேன்னு 10 பாட்டும் க்ஷேத்திரத்தை பத்தி தானா. இல்லையே, நீ பெருமாளையும் பாடியிருக்காருன்னு சொன்னியேன்னு நீங்க கேட்பீங்க இல்லையா. அதுக்கு மணவாள மாமுனிகள் இங்க ஒரு சமாதானம் கொடுத்துட்டார். அவர் ஊரைத்தான் மெயினா பாடினார், இந்த பெருமாளும் அந்த ஊர்ல இருக்கிறதுனால போனா போறதுன்னு அவரை பத்தியும் 2 வரி எல்லா பாட்டிலையும் எழுதியிருக்காருன்றார். அதனால இந்த பதிகம் என்பது முழுக்க முழுக்க திருவரங்கம் க்ஷேத்திரத்துக்காக. பெருமாளை பத்தின குறிப்பு வந்ததே அவரோட திருமேனிவன், அந்த ஊர்ல இருக்க எல்லா பெருமையும் சொன்னார், அந்த ஊர்ல இருக்க வண்டை பத்தி கூட பாடினார், அந்த ஊர்ல இருக்க தென்றல் காற்றை பத்தி கூட சொன்னார். சரி, போனா போறது பெருமாள், அதாவது இதெல்லாம் ரசத்துக்காக சொல்றது. உடனே இதை மட்டும் யாராவது கட் பண்ணி பாரு வெங்கடேஷ் இப்படி சொன்னா அடியன் சொல்லல, இதெல்லாம் கொஞ்சம் ரசனையை வளர்த்துட்டு அனுபவிக்க வேண்டிய வியாக்கியானம் இது. நம்ம ரசனையை வளர்த்துக்கலன்னா சில பேர் உண்மையாவே கமெண்ட்ல கேட்டுடுவா, என்ன சார் இது இப்படி கடைசியில சொல்லிட்டீங்களே, ஏதோ ஊர்ல உள்ள வண்டை பாடினார் அது போல பெருமாளா, பெரியாழ்வார் எவ்வளவு பெரிய பக்தர் தெரியுமான்னு கிளாஸ் எடுக்க வந்தார்னா அப்ப கொஞ்சம் ரசனையை வளர்த்துக்கணும்னு அர்த்தம். இப்போ பெரியாழ்வாரோட பக்தியில குறைச்சல்னு அர்த்தம் இல்லை, அவர் பெருமாளை பாடலன்னு அர்த்தம் இல்லை. எப்படின்னா உபநிஷத்துல உள்ள விஷயம் ஸ்தானி பிரபாவம். ஒரு இடத்துல பெருமாள் எழுந்துருளி இருக்காருன்னா அந்த இடத்துக்கு பெருமாளை விட ஏற்றம் வந்துருமா. இப்போ திருவேங்கட மலையில பெருமாள் எழுந்துருளி இருக்காரு, அங்க மலைக்கு பெருமாளோட ஏற்றம் உண்டும்பா. அது ஸ்ரீரங்கத்துக்கு பொருந்தாதா? அத்திவரதர் எழுந்துருளி இருக்கும் பொய்கை அனந்த சரஸ், அந்த பொய்கைக்கே பெருமை இல்லையா? நம்ம கண்ணுக்குள்ள பெருமாள் எழுந்துருளி இருக்கிறதா தியானம் பண்ணணும்னு அக்ஷி புருஷ வித்தின்னு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது. அங்க கண்ணையே பகவானுடைய வாசஸ்தானம், ஏஷோ அக்ஷினி புருஷோ திருஷ்யதே என்று உபனிஷத் சொன்ன விஷயம். அதனால அதை கொஞ்சம் டெக்னிக்கலா புரிஞ்சுக்கணுமே ஒழிய நம்ம கோணத்துல பார்த்துட்டு இது என்னது சில இவ்வளவு பக்தியோட எல்லாம் சொல்லிட்டு ஆழ்வாருக்கு பக்தி இல்லைன்னு உபன்யாசகர் சொல்லிட்டாருன்னு நம்மள மேல அக்யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ரசனையை வளர்த்துக்கணும்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதனால இது அழகான வியாக்கியானம். திருவாளன் திருப்பதி மேல் பாட்டெல்லாம் இந்த ஊருக்காகத்தான். பெருமாளையும் பாடினார், என்ன ஊர்ல உள்ள எல்லாத்தையும் வர்ணிச்சார். அங்க உள்ள வண்டும் திவ்யமானதுதான், வீசுற தென்றல் காற்றும் திவ்யமானதுதான். ஏன்னா எல்லாத்துலயும் உட்பொருள் பார்த்தோம். கூடவே பெருமாள் இருக்கார், அவரையும் பாடுவோம்னு பாடினார். அதுதான் இந்த 10 பாசுரங்கள். அதனால இந்த 10 பாட்டுக்கு என்ன பேருனா ஆழ்வாரே வச்ச திருநாமம் திருவரங்க தமிழ் மாலை. பாட்டின் 3வது அடி பாருங்க. இந்த 10 பாசுரங்களுக்கு திருவரங்க தமிழ் மாலைன்னு பேராம். திருவரங்கத்தை குறித்து பாடப்பட்ட தமிழிலே உண்டான மாலை, பாடல்களால் உருவான மாலை. அது ஏன் திருவரங்க தமிழ் மாலைனா எல்லா பாட்டுலயும் அந்த வார்த்தை இருக்கும். திருவரங்கம் திருவரங்கம் திருவரங்கம்னு 9 பாட்டுலயும் வந்திருக்கும். அதனால இது திருவரங்க தமிழ் மாலை. இயற்றினவர் யாரு? விட்டு சித்தன், விஷ்ணு சித்தராகிய பெரியாழ்வார். விரித்தன கொண்டு, விரித்தனா ரொம்ப விரிவாக பாடினார். இவற்றை கொண்டு இந்த பாசுரங்களை தெரிந்து கொண்டு இருவர்
அங்கம் எரித்தானை. இது இருவரங்கம்னு பிரிக்க கூடாது. இருவர் அங்கம் எரித்தானை. அங்கம்னா உடம்பு, இருவர் அங்கம்னா 2 பேருடைய உடம்பு. எரித்தானை அந்த 2 பேரை எரிச்சார். இது வேற மதுக்கைட்டபர் வரலாறு. உங்களுக்கு ஹயக்ரீவர் மதுக்கைட்டபர் சரித்திரம் தெரியும். ஆனா இந்த பாட்டில் அது விஷயம் கிடையாது. யார் அந்த 2 பேர்னா வேற 2 பேர் மதுக்கைட்டபர்ன்றதாலும் ஒரே பேர்ல பல பேர் இருப்பா இல்லையா. இந்த மதுக்கைட்டபர்ங்கிற 2 பேர் என்ன பண்றா, பெருமாள் பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கார். பெருமாளை தாக்கணும்னு 2 பேரும் வந்தா. அப்ப ஆதிசேஷன் என்ன பண்ணாராம், அப்படியே நெருப்ப கக்கினார். மதுக்கைட்டபர் 2 பேரும் எரிஞ்சு போயிட்டாலும். இதை இன்னைக்கும் திருமையம் திவ்ய தேசத்துல புதுக்கோட்டை பக்கத்துல திருமையம் கஷேத்திரம் இருக்கு பாருங்க. அந்த ஒரு பள்ளிக்கொண்ட பெருமாள் இருப்பார். அவருக்கு மேல பார்த்தா இப்படி ஆதிசேஷன் நெருப்பு உமிழ்வார். மதுக்கைட்டபர் 2 பேர் மீது அந்த நெருப்பு போய் தாக்கும். இதை நீங்க பார்க்கலாம். அந்த ஆதிசேஷன் மூலமாக இருவர் மதுக்கைட்டபருடைய அங்கம் உடலை எரித்தானை. எரித்த எம்பெருமான் இருக்கானே அவனை ஏத்த வல்லார். ஏத்துதல்னா துதி செய்தல்னு அர்த்தம். எதை கொண்டு? விட்டு சித்தன் விரித்தன கொண்டு ஏத்த வல்லார். இந்த 10 பாசுரங்களை கொண்டு அந்த பெருமாளை துதி செய்ய வல்லவர் யாரோ அந்த வல்லாருக்கு அடியோமே. இவ்வளவு பெரிய பலன் சொல்லிட்டார் பாருங்க பெரியாழ்வார். அடியோமேனா நாங்கள்லாம் அவளுக்கு அடியவர்கள் ஆயிடுறோம்ட்டார். இந்த 10 பாட்டை யார் சேவிக்கிறாளோ அவளை தனக்கு தெய்வமாக்கி பெரியாழ்வார் அவளுக்கு அடியவர் ஆயிடுவாராம். இதான் வேடிக்கையா ஒருத்தர் சொல்லுவார். இந்த திருச்சேரை சாரநாத பெருமாள் இருக்காரு, அவரை யார் சேவிச்சாலும் அவ திருவடியை என் தலைமையில வச்சுப்பேன் திருமங்கை ஆழ்வார் பாடினார். கண் சோர வெங்குருதி வந்தெழிய வெந்தழல் போல் குண்டலாளை மண் சேர முலையுண்ட மாமதலாய் வானவர்தம் கோவை என்று விண் சேரும் இழந்துங்கள் அகடுறிஞ்சு மணிமாடம் மல்கு செல்வ கண் சேரை எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்பின் என் தலைமையிலாரே. படிச்சுட்டு ஒருத்தர் சொன்னாராம், இனிமே நான் திருச்சேர கோவிலுக்கும் போக மாட்டேன், பெருமாளையும் சேவிக்க மாட்டேன். ஏன்னு கேட்டார். அப்புறம் என் பாதத்தை தூக்கி திருமங்கை ஆழ்வார் தலைமையில வச்சுட்டா அபச்சாரமாச்சே. இந்த பதிகத்துக்கும் அப்படி பெரியாழ்வார் சொல்லிட்டார். இந்த 10 பாட்டை சொல்லி நீங்க மட்டும் பெருமாளை சேவிங்கோ, நான் உனக்கு அடிய வந்தார். நாம உடனே என்ன சொல்லுவோம், ஐயோ பெரியாழ்வாருக்கு தான் நாங்க அடியவர்கள், அவர் நமக்கு அடியவர் ஆகலாமா, அதனால பாட்டையே சேவிக்கல. அதனாலதான் மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்ணார். அடியவர்னா உடனே பெரியாழ்வார் நமக்கு தொண்டராயிடுவார்னு அர்த்தம் இல்ல. ஒரு அடியவன் பெருமாள் மீது எவ்வளவு அன்பு வைப்பானோ இந்த 10 பாசுரங்களை சேவிச்சா பெரியாழ்வாரும் நம் மீது அவ்வளவு அன்பு வைப்பார். இன் அதர் வேர்ட்ஸ், அவருக்கு பெருமாள் மீது எவ்வளவு அன்பு உண்டோ அதே அன்பு இந்த பாசுரத்தை சேவிக்கக்கூடிய நம் மீதும் வைப்பார். அதை உணர்ந்து கொண்டு இந்த பாசுரங்களை சேவிக்கணும் தாத்பரியம். இப்ப எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் வந்துருத்தான் பாருங்க. பருவரங்கள் அவை பற்றி படையாளித்து எழுந்தானை. பெரிய பெரிய வரங்கள் வாங்கிட்டேங்கிற கர்வத்துல போருக்கு சத்தம் போட்டு எழுந்து வந்தவன் ராவணன். செரு அரங்க பொருதழித்த திருவாளன் திருப்பதி மேல் அவன் செருக்கு அரங்கும்படி அழியும்படி சண்டை போட்டு அழித்த திருவாளன் வெற்றி லட்சுமியை உடையவனான ராமபிரான். அவனுடைய க்ஷேத்திரமாகிய திருவரங்கத்தை குறித்து திருவரங்க தமிழ் மாலை விட்டு சித்தன் விரித்தன கொண்டு விஷ்ணு சித்தர் பாடிய இந்த திருவரங்க தமிழ் மாலையை கொண்டு இருவர் அங்கம் எரித்தானை. 2 பேர் மதுக்கைட்டவர்களுடைய அங்கத்தை உடலை எரித்த எம்பெருமானை ஏத்த வல்லார் அடியோமே. யாரெல்லாம் துதி செய்கிறாளோ அவளுக்கு நாங்கள் அடியவர்கள்.